ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கோங்க. இங்கே புதுக்கோட்டையில் ஒரு அற்புதமான முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. தேனிமலை முருகர் கோயில் ரொம்ப விசேஷமான இடம், ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய சிறப்பம்சங்கள், அந்த கோயிலுக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தார், அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, புராணம், அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். தேனிமலை அழகிய குமரன் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலிருந்து 26 கிலோமீட்டர் தள்ளி இந்த தேனி மலை இருக்குங்க. ஒரு சின்ன மலைங்க. இந்த மலைக்கு தேனி மலைன்ற பேர் வர காரணம், இங்க தேனீகள் கூடு கட்டுங்க. ஆனா இந்த மக்கள் அது ஒரு தெய்வ அம்சமா பாக்குறாங்க. ஒரு வருஷத்துல அங்க ஒரே நேரத்துல 3 கூடு கட்டுச்சுன்னா அது ஒரு நல்ல சகுனமா, நிறைய நல்ல காரியங்கள் ஊர்ல நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை. 2 கூடு கட்டுனா விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஒரே ஒரு கூடு கட்டுனா அந்த அளவுக்கு பெருசாக இந்த வருஷம் எதுவும் இருக்காதுன்றத மாதிரி ஒரு கருத்தில் இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இதனாலேயே இந்த ஊருக்கு தேனிமலை அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. நம்ம இங்கே வந்திருக்க இந்த முருகர் கோயில் மலை மீது அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான கோயில். இந்த மலையில் பல சித்தர்கள் அரூபமாக இன்றளவும் முருகப்பெருமானை தரிசிக்கிறாங்க, வணங்குறாங்கன்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த கோயிலோடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல புதுக்கோட்டை ராஜா வேட்டைக்கு வராருங்க. அந்த சமயத்தில் அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுது. அந்த வயிற்று வலியை எப்படி போக்கணும்னு தெரியாமல் இந்த காட்டில் சுற்றி திரிகிறாரு. அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் அவர் கண் முன்னாடி வர, அந்த சிறுவனிடம் அவருடைய பிரச்சனையை சொல்கிறாரு. அந்த சிறுவன் அந்த மலைக்கு மேலே குமரக்கடவுளுடைய வேல் இருக்குது, அங்கே ஒரு சுனை நீர் இருக்குது, அந்த சுனை நீரை நீங்கள் அருந்தினீங்கன்னா உங்கள் வயிற்று வலி சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிறுவன். சரின்னு அந்த சுனை நீர் இருக்கும் இடத்துக்கு மன்னர் அந்த சுனை நீரை அருந்தும்போது அந்த வயிற்று வலி தீருதுங்க. அந்த சமயத்தில் அந்த சிறுவன் அங்கேருந்து மறைந்து போகிறார். வந்தது முருகப்பெருமான் தான் நம்பி இங்கே மேலே போய் அந்த வேலை வணங்குறாரு மன்னர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கட்டி இங்கே இருக்கிற முருகப்பெருமானையும் இவர் பிரதிஷ்டை செய்கிறார். இன்னொரு விதமாக இந்த தேனி மலையில் இருக்கிற பாறைகள் மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுது. இந்த பாறைகள் ஒன்றொன்றும் பார்க்கவே ஒரு கதை சொல்லும் விதமாக இந்த பாறைகள் அமைந்திருந்தது. இந்த பாறைகள் சித்தர்கள் தன் தவம் வலிமையால் பாறைகளாக மாறிட்டாங்க அப்படின்றது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அதனாலேயே இந்த ஊருக்கு, இந்த மலைக்கு, இந்த கோயிலுக்கு சித்தர்கள் வருவாங்க அப்படின்றது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மலை கோயில். 250 படிக்கட்டுகள் மொத்தம் இருக்குது கீழே இருந்து மேலே போக. கீழே முதல்ல தேனி விநாயகர் சன்னதி இருக்குங்க. நம்ம படிக்கட்டுக்கு இடது பக்கத்தில் தேனி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. நடுவில் ஒரு இலைப்பாரும் மண்டபம் இருக்குங்க. நாங்கள் மேலே ஏறி போனதுக்கப்புறமா ரம்யமான காட்சி எங்களுக்கு கிடைச்சிதுங்க. அது மட்டும் இல்லாமல்
கோயில் நடை சாத்தியிருந்தது. இந்த நேரத்தில் நம்ம இந்த கோயிலோடைய கால நேரம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையில் 9லிருந்து 12 மணி வரை, மாலை 5லிருந்து 7 மணி வரை அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நாங்கள் அங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே, அதாவது 4:30 அந்த மாதிரி மணிக்கே நாங்கள் மாலை நேரத்தில் போயிட்டோம். அங்கே போய் அங்கே மேலே இருந்து ரம்மியமான காட்சிகளை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே மழை பெஞ்சுது. அந்த சமயத்தில் மழை பெய்து முடிந்ததுக்கப்புறமா அந்த வானம் அப்படியே செக்க சிவந்த வானமாக மாறி இருந்தது. ரொம்ப ரம்மியமான அழகான காட்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் 5 மணிக்கு மேலே கோயிலில் அர்ச்சகர்கள், கோயிலில் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டாங்க. கோயில் நடை திறக்கப்பட்டது. கோயில் உள்ளே போனால் முதல் மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் மேலே சுதை சிற்பங்களாக முருகப்பெருமானுடைய வரலாறு சுதை சிற்பங்களாக சுற்றி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர், அது மட்டும் இல்லாமல் விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், நாகர்கள் அங்கே இருக்காங்க அந்த மண்டபத்தில். அந்த மண்டபத்துக்கு அடுத்து முருகப்பெருமானுடைய சன்னதிங்க. கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமயத்தரா, ஆறுமுகரா, மயில் வாகனத்தில் இருக்காருங்க. அந்த கருவறைக்கு வலது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மண்டபம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்தர்கள் இந்த கோயிலுக்கு இந்த முருகப்பெருமானை வழிபட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சித்தர்களுள் மிக முக்கியமானவராக பெருமானந்தா சுவாமிகள் அப்படின்னு ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இந்த ஊரில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலையில், இந்த மலையில் கார்த்திகையில் தீபத்தில், இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவாங்க. இந்த மலையை கிரிவலமும் வருவாங்க. இந்த கோயிலுக்கு வலது பக்கத்தில் சுனை நீர் இருக்குங்க, இடது பக்கத்துலேயும் இருக்கு. அந்த சுனை நீருக்கு வலது பக்கத்தில் சமணர்களுடைய வாழ்ந்த அந்த குகை இருக்கு. அங்கே சமண தீர்த்தங்கர்களுடைய சிலைகளும் வடிக்கப்பட்டிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க தேனி மலையில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோயில். மலை, அந்த மலை மேலே இருக்கிற முருகன் கோயில். கண்டிப்பாக நீங்களும் இங்கே பாருங்கள். சின்ன ஒரு மலையேற்றமாக தான் இருக்கும். ஒரு 250 படிக்கட்டுகள் மேலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ரம்மியமான ஒரு இயற்கை காட்சிகளை நீங்கள் மேலே வந்தீங்கன்னா பார்க்கலாம். முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணலாம். இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.